புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 சுற்று வந்து இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் முடிச்சிருக்கு. எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்சுக்கு அப்புறம் அதற்கான விடை கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் ஈஸ்வர் சார். இதற்கு முன்னாடி நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தோம். நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மிக மிக குறைவு, இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பேசப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 மணி மேட்ச்ல பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஜிம்பாப்வேவை தோக்கடிச்சிருக்காங்க. இந்தியா செமிஃபைனல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்களா? கண்டிப்பா. நான் மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, நானே வந்து இந்தியாவுக்கு ஒரு மாதிரி சான்ஸ் இல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பாதை வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெஸ்ட் இண்டீஸோட இருக்கக்கூடிய அந்த மேட்ச் வந்து லிட்ரலி அது வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ், டூ ஆர் டை அந்த மாதிரி. அது அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க லாஸ்ட் 4க்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிற பிசினஸ், யார் முதல்ல ஆடணும், யாரு பின்னாடி ஆடணும், எவ்வளவு சேஸ் பண்ணணும், எவ்வளவு டார்கெட் வச்சுக்கணும், இந்த இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க போற மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கடைசி 4க்கு போறாங்க, அவ்வளவுதான். அது வந்து லிட்டரலா அது வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி அமைஞ்சிருச்சு. பியூட்டிஃபுல்லா ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. T20 ரேங்கிங்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது வந்து இந்திய அணி தான். பட் ஆனா T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி எல்லா அணியும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் T20 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிருச்சு. அதை நம்ம நிறையாவும் பேசியிருக்கோம், அவங்க ஃபார்ம் அவுட் நிறைய பேசியிருக்கோம் நம்ம. இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்களா அந்த T20 நம்பர் 1 அணி அப்படிங்கிற பேட்டிங்கை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்களா? கண்டிப்பா. நீங்க வந்து நம்பர் 1ங்கிறது நம்பர் 1 நம்பர் 2ங்கிறதெல்லாம் விட்டுடலாம். அதான் மிகச்சிறந்த T20 அணிகள்ல இந்திய அணி என்னைக்குமே ஒரு 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 அணியா தான் இருந்திருக்கு. நீங்க கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து சில சமயத்துல சில ஏரியாஸ்ல இங்கிலாந்து வருவாங்க, சில ஏரியாஸ்ல ஆஸ்திரேலியா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. திடீர்னு வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால நீங்க வந்து நம்ம தான் இந்திய அணி தான் நம்பர் 1, அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் அப்படியே முன்ன பின்னதான் இருந்திருக்கு. பட் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்லாக்கிங் இருந்தபோது ஒருவேளை இந்தியா அந்த ரேங்கிங்ல இருந்து இறங்கிடுவாங்களோ அப்படின்னு இருந்தபோது, சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க அங்கதான் இருக்கோம். ஒரு மேட்ச் ஏதோ கொஞ்சம் நான் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட சொதப்பிட்டோம்னு சொல்லிட்டு இந்த இந்த கிழிக்கிறீங்களப்பா, நாங்க காட்டுறோம் பாருங்க வேலையை சுட்டி இன்னைக்கு வந்து காமிச்சாங்க. ஓகே, இப்ப என்னன்னா நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல பேசியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஃபெயிலியருக்காக இன்னொரு ஃபெயிலியரை கொண்டு வந்து இந்த இடத்துல விட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரியே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சேஞ்சஸ் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஒரு ஃபெயிலியருக்காக இன்னொரு ஃபெயிலியரை கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் ஆடணும்னு தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து சந்தோஷம் தான் சொன்னீங்க. ஆமா, ஆடினா சந்தோஷம் தான் சொன்னேன். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி நீங்க வந்து டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா, டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வர அளவுக்கு சஞ்சுவோட பர்ஃபார்மன்ஸ் அப்ப அவ்வளவு இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இல்ல, பொட்டன்ஷியாலிட்டி இல்லையாங்கிறது நம்ம பேசல. அவருக்கு டேலண்ட் இருக்கா, ஸ்கில் இருக்கா, அவரால் அந்த மாதிரி ப்ரெஷர் தாங்கிட்டு ஆட முடியுமாங்கிறதெல்லாம் நம்ம பேசல. நம்பர் காட்டல, அவ்வளவுதான். நாளைக்கு நம்பர் வச்சு நீங்க பேசுறது வந்தா, இவரு இத்தனை மேட்ச்ல இவ்வளவு அடிச்சிருக்காரு, இது இவரோட ஆவரேஜ், இவர் இந்த மேட்ச்ல இவ்வளவு அடிச்சிருக்காரு, இது இவரோட ஆவரேஜ், இந்த 2 பேர்ல யார் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஆஃப் லேட் இருக்கிறதுல நீங்க அபிஷேக் சர்மாவை உட்கார வச்சுட்டு சஞ்சுவை உள்ள கொண்டு வர அளவுக்கு சஞ்சுவோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நம்ம பேசணும். ஆனால் சஞ்சு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல. நான் மறுபடியும் சொன்னேன், அன்னைக்கும் சொன்னேன், நான் சஞ்சுவோட மிகப்பெரிய ஃபேன். சஞ்சு உள்ள வரணும் அப்படிங்கறத ஆசைப்படுற ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல நம்பர் படி பார்த்தா இவரை டிராப் பண்ணிட்டு அவர் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் டிராப் பண்ணிட்டு இவரை கொண்டு வராத ஒரு சிச்சுவேஷன்ல
அவரையும் வச்சுக்கலாம் இவரையும் வச்சுக்கலாம் பார்க்கலாமே அப்படின்னு கொண்டு வந்ததுல ஒரு ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைச்சதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சுவோட கேம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு பெரிய ஒரு அல்ட்ரா டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற அபிஷேக் சர்மாவை அவரோட கான்பிடன்ஸ் லெவலை கொண்டு வர வச்சுட்டு இவர் போயிட்டாரு. நீங்க அதை கவனிக்கலாம். இல்லைன்னா அபிஷேக் சர்மாவோட அந்த 50 உங்களுக்கு வந்திருக்குமாங்கிறது டவுட். நம்ம டோட்டலி அவுட் ஆஃப் டச், பயங்கரமான ப்ரெஷர்ல இருக்கும். நம்மளை போட்டு எல்லாம் மீம்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்க, போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க அப்படிங்கிற டென்ஷனுக்கு அந்த சின்ன பையன் இருக்கும்போது உள்ள போயிட்டு அவரை முதல்ல ஒரு 7-8 பால் அவர் ஸ்ட்ரைக்கே கொடுக்காம ப்ரொடெக்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஓவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 6வது பால் சிங்கிள் எடுத்தாரு. அவரை ப்ரொடெக்ட் பண்ணி டக்குன்னு அவரை வந்து ஃபீல்டுக்குள்ள கை கால்லாம் நிக்கணும் உங்களுக்கு பேட்டிங் போகும்போது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டு இவர் அடிச்சது கம்மியா கூட இருக்கலாம். ஆனா இவர் வந்து அபிஷேக் சர்மாவை நிலைநிறுத்திட்டு போனாரு. அந்த விஷயத்தை பார்க்கும்போது சஞ்சுவோட பிரசன்ஸ் இந்த டீம் வாஸ் இம்மன்ஸ். சூப்பரா பண்ணாரு. ஆரம்பம் பிரமாதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போக போக எல்லாமே சரியாயிடும். அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. சஞ்சுவும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி, அதை தொடர்ந்து வந்த இஷான் கிஷனும் சரி, திலக் வர்மாவும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. பின்னாடி இறக்கி விட்டாங்க. அவரோட பேட்டிங் எப்படி இருக்கு, அதாவது ஆர்டர் மாத்தி இறக்கி விடும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திலக் வர்மா வந்து நம்பர் 4 ஆடணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப நீங்க சூர்யாவோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெருசா பாராட்டுற மாதிரிலாம் ஆஹா அவரெல்லாம் நம்ம தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவரோட ஃபார்மும் கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்தது. அதனால சூர்யாவை நம்பர் 5 கொண்டு வந்துட்டு திலக் நம்பர் 4 ஆடணுங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி பண்ணல. இன்னைக்கு வந்து சூர்யா 4லயே கண்டினியூ பண்ணாரு. அவரோட ஏற்கனவே அவருக்கு முன்னாடி இருந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு என்னார்மஸ் கான்பிடன்ஸ் கொடுத்தது. பிச்சு வேற வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்க ஜிம்பாவே நீங்க டீம் எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டலி அவங்க பிக்சர்லயே இல்ல. அவங்களால ஏதோ ஒரு ப்ரெஷர்லயே இருந்த மாதிரி இருந்தது டில் த லாஸ்ட் மினிட். இந்த மேட்ச் முடிஞ்சு அவங்க உள்ள போற வரைக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா நம்ம தோத்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் டீம் காலையே உள்ள எடுத்து வச்சாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் ரொம்ப நெகட்டிவா தான் இருந்தது. அதெல்லாம் வந்து இந்தியன் டீம் வந்து நல்லா கேபிடலைஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டு சூப்பரா அந்த சிச்சுவேஷனை சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, சூப்பரா யூஸ் பண்ணாரு அப்படி சொல்லணும். அதான் வந்து ஒரு மாஸ்டர் பேட்ஸ்மேனுக்கு அழகு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு, ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் வீக்காங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை யூஸ் பண்ணணும். அதை நீங்க சூர்யா பிரமாதமா யூஸ் பண்ணாரு. சூர்யா மட்டும் இல்ல, பின்னாடி வந்த திலக்கும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. டீம்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேலை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாகவும். அந்த மூவும் எப்படி இருந்தது? இதற்கு அடுத்த மேட்சுக்கும் இவங்க இதே காம்பினேஷன்ல போகணுமா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? அன்சேஞ்ச்டு டீம் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், அன்சேஞ்ச்டு டீம். டீமே மாறக்கூடாது. இது பிரமாதமா இருக்கு, பியூட்டிஃபுல்லா செட் ஆயிருக்கிற ஒரு டீம். இந்த டீம் தான் போகணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஆஃப் லேட் ஒரு 2-3 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா வருண் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அந்த லைன் அவருடைய அந்த ஜெஸ்ட்ல இருந்து வெளியே போறவரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஒருவேளை ஏதாவது நம்ம பாசிபிளா ஏதாவது ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணாங்கன்னா குல்தீப்பை உள்ள கொண்டு வரலாம். பட் யார் இடத்துக்கு கொண்டு வருவாங்கிறது ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இதே டீம் போலாம். இப்ப நம்ம அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா 10 ஓவர் 83 ஃபார் 7ல இருந்து கிட்டத்தட்ட 170+ ரன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதற்கு முக்கிய காரணம் வந்து ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரதர்ஃபோர்ட். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? இது இந்தியாவுக்கு ட்ரபிளா இருக்குமா? இல்ல இதுக்கு இந்தியாவுக்கு ட்ரபிளா இல்லையே. கடைசியில வந்து பின்னாடி நடந்த ஜிம்பாப்வே மேட்ச் பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய இந்தியாவுக்கு ட்ரபிளா இல்லை. ஆனா இன்னைக்கு இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் இல்லாம இன்னும் வேற ஏதோ ஒரு மேட்ச் இருந்திருந்ததுன்னா ஒருவேளை அந்த வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச், சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச நம்ம வேற விதமா பேசியிருப்போம். 83 ஃபார் 7ல இருந்து 176 விட்டுருக்காங்கன்னா அவங்களா போயிருக்காங்களா விடப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். ஆனா இனி அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி
இன்னைக்கு வந்து ஈவினிங் மேட்ச் இந்தியா மேட்ச் இருந்ததுனால இந்தியா வந்து கன்வின்சிங்கா ஜிம்பாப்வே கிட்ட வின் பண்ணதுனால அந்த பேச்சுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா 83-7 இருந்து வெஸ்ட் இண்டீஸ 176 விடக்கூடிய டீமா சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்காங்கிற ஒரு சந்தேகத்துல சில பேர் பேசியிருப்பாங்க. அது இல்லாம போச்சு. ஏடன் மார்க்கம் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஏடன் மார்க்கம் பிரிச்சுட்டாரு. ஒரு பக்கம் குவிண்டன் டீகாக் ஒரு பக்கம் அடிச்சாரு. அடுத்தது பின்னாடி வந்த ரயன் ரிக்கல்டனும் சரி. ஓவராலா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த 2 அணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? டெஃபினட்டா இப்ப வந்து நீங்க இப்ப இருக்கிற ஃபார்ம் படி பார்த்தா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஜெயிச்சிருவாங்க. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா வில் கோ டு லாஸ்ட் 4. ஓகே, அந்த குரூப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி குவாலிஃபைட். பாகிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அண்ட் தென் நியூசிலாந்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த 2 அணியில எந்த அணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்னமோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து தான் லாஸ்ட்ல வருவாங்கன்னு தோணுது. பாகிஸ்தான் வந்து உங்களுக்கு நீங்க என்னதான் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட பேட்டிங் அந்த அளவுக்கு இல்ல. நியூசிலாந்துக்கு அந்த மொமெண்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஆட்கள்லாம் 4 விக்கெட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் தேர் ஃபேவர், அப்படிதான் சொல்லணும். அதை அவங்களுக்கு எல்லாமே அந்த மொமெண்டம் அவங்களுக்கு செட் ஆகுது இப்போதைக்கு. அதனால நியூசிலாந்துக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு பாகிஸ்தானை விட. இங்கிலாந்து அப்கோர்ஸ் சேல் த்ரூ. அப்படியே நம்ம இந்தியாவோட பவுலிங் யூனிட்டை எடுத்து பார்த்தோம்னா பாண்டியாக்கு 3 ஓவர் தான் கொடுத்திருக்காரு, பும்ராக்கு 3 ஓவர் தான் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது தூபேக்கு 2 ஓவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இது வந்து சும்மா மேட்ச் ஜெயிச்சாச்சு, இதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஜிம்பாப்வே ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மேட்சோட ரன் ரேட்டு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படிங்கறதுல அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் லாஸ்ட்ல சும்மா தூபே எல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீன்லாம் இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. டெஃபினெட்லி வெஸ்ட் இண்டீஸை அடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்திய அணி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல ஏதாவது விஷயங்கள் நெருடலா இருக்கா உங்களுக்கு? இல்ல 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 இதே நல்ல டீம் செட் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த 11 வந்து பியூட்டிஃபுல்லா செட் ஆயிருக்கு. இஃபட்டால் ஏதாவது ஒண்ணு நடக்கணும் உள்ள அப்படின்னு இருந்தால், பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணணும்னு இருந்தால் குல்தீப்பை உள்ள கொண்டு வரலாம். வருண் வந்து ஆஃப் கலரா இருக்க மாதிரி தெரியறதுனால. ஆனா யார் இடத்துக்கு குல்தீப் வருவாரு தெரியல, அது தெரியாது. ஒரு பேட்ஸ்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனுமே நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால பண்றதுன்னா பண்ணலாம். பட் போறோம் வருணே போதும்னு தோணுது எனக்கு அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். நின்று அது ஒரு 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 டீம் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனே இல்லை அங்க. எல்லாருமே அடிச்சு ஆடுறவங்க. அடிச்சா எல்லாரும் அடிப்பாங்க, 250 ரன் அடிப்பாங்க, இல்லைன்னா 150 ரன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு டீம் தான் அது. அந்த 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 அவங்க கிட்ட இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட் இந்தியன் டீம் அழகா யூஸ் பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அது அப்படிதான் தோணுது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஆப்போனன்ட்டோட அப்ரோச் டுவர்ட்ஸ் இந்தியா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து இப்ப நான் முதலே சொன்ன ஜிம்பாப்வே வந்து கொஞ்சம் நெகட்டிவாவே உள்ள போனாங்கன்னு. டாஸ் வின் பண்ணியாச்சு, ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க, இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாச்சு, 2 பேட்ஸ்மேன் உள்ள வராங்க. அந்த 2 பேரும் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். 2 பேருமே சஞ்சுவும் சரி அபிஷேக்கும் சரி அப்படி ஒரு பிரஷர்ல வராங்க. இந்த 2 பேருமே ரொம்ப சீக்கிரத்துல ரொம்ப ஒரு ஸ்பின்னர் கிட்ட எல்லாம் அவுட் ஆயிருக்காங்க ஏர்லியரா. அப்படி இருக்கும்போது சிக்கந்தர் ராஜா பையன் என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போட்டிருக்கணும். எடுத்த உடனே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு கொடுத்த உடனே இந்த 2 பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியன் டீமோட பிளஸ் பாயிண்ட் ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருந்தா கூட ஆப்போனன்ட்டோட வீக் பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பிளஸ் அங்க மைனஸ் சேர்ந்தா டபுள் பிளஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கு. இந்தியா அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல தோத்தாங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்படியே நம்ம ஜிம்பாப்வேல பேட்டிங் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் ஹேண்டரா ஒருத்தர் வந்து 97 நாட் அவுட்ல வந்திருக்காரு, பிரைன் பெனட். அவரோட பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? ஓப்பனிங்ல இருந்து விக்கெட்டை லூஸ் பண்ணாம
ஆல்மோஸ்ட் 97 வரைக்கும் வந்தாரு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நோபாலோ வைடோ போட்டிருந்தா மேபி வேணா செஞ்சுரியை கூட எட்டி இருக்கலாம். அவரோட அந்த பேட்டிங் ஸ்கில் எப்படி பாக்குறீங்க அகைன்ஸ்ட் இந்தியாக்கு? ஒரு தடவை கை தட்டலாம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா சரி, நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இஃப் நீங்க ஒரு தோல்வி அடைகிற ஒரு செட்ல ஒரு டீம்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா இட் வில் கோ அன்னோட்டிஸ்ட். அது என்னன்னா யாரு அதை பத்தி பேச போறாங்க? இப்போ நீங்க என்னன்னு எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு வந்து அப்படியே சில கவர் டிரைவ் எல்லாம் அவருக்கு பார்த்தா அப்படியே மனசுலயே நிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவர் கடைஞ்சு ஆடினாரு, விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாரு ஒரு எண்டு. அது அந்த அதை பொறுத்த வரைக்கும் பிரமாதமா ஆடினாரு. பட் ஃபார் வாட்? இது பண்ணினது எதுக்கு? அந்த டீம் ஒண்ணுமே இல்லையே. போலிங்லயே அவங்களால ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, பேட்டிங்லயும் ஒன்னும் பண்ண முடியல. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவுதான் பண்ணலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே சார், பார்க்கலாம். நீங்க சொல்லியிருக்கீங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த சைடும், அந்த சைடு இங்கிலாந்து நியூசிலாண்டும் வரும் சொல்லிருக்கீங்க நீங்க செமிஃபைனலுக்கு. என்ன மாதிரி மேட்சஸ் வந்து போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்து நடக்க போறது எல்லாமே நாக் அவுட் மேட்சஸ் தான். ஜெயிச்சா உள்ள, தோத்தா வெளில, அப்படிதான் போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். 2024 இந்தியா வந்து வேர்ல்ட் கப்பை கையில ஏந்தினாங்க. இப்போ அதை கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, மறுக்கப்பட்ட வாய்ப்புல இருந்து. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். முன்னாடி கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி.